நாம இந்த செக்ஷன்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிற ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இமேஜை எப்படி கிரியேட் பண்றது, அந்த இமேஜை யூஸ் பண்ணி புது கம்ப்யூட்டர்ல எப்படி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சிமெண்டெக் கம்பெனியுடைய கோஸ்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ரொம்ப பாப்புலரான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு கிளையண்ட்ல இருந்து இமேஜை எடுக்க போறோம். அந்த இமேஜை யூஸ் பண்ணி மற்ற கிளையண்ட், அதாவது புது கம்ப்யூட்டர்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண போறோம். நாம இந்த பிராக்டிகல்ல ஒரு 4 கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். இந்த 4 கம்ப்யூட்டரும் சுவிட்ச்ல ஜாயின் பண்ணி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணிருக்கோம். பேக்கப்ல பாத்தீங்கன்னா ஃபைல் பேஸ்டு பேக்கப், இமேஜ் பேஸ்டு பேக்கப்னு சொல்லிட்டு 2 வகையான பேக்கப் இருக்குது. இந்த ஃபைல் பேஸ்டு பேக்கப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றோம். அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஃபேட் இல்ல NTFS இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, இதுல இருக்கிற ஃபைலை பேக்கப் பண்றதா விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் ஃபைல் பேஸ்டு பேக்கப்ல ஒர்க் பண்ணும். ஒரு ஃபைல் இந்த மாதிரி டீஃபிராக் ஆயிருந்தா கூட நாம இந்த ஃபைலை பேக்கப் எடுக்கிறோம்னா இதை எடுத்துக்கும், இதையும் எடுத்துக்கும். அதாவது அந்த ஃபைலை கண்டினியூவா எடுத்து பேக்கப் பண்ணிடும். உங்களுக்கு ஃபைல் பேஸ்டு பேக்கப் கொஞ்சம் ஸ்லோவா தான் ரன் ஆகும். இதுவே நம்ம ஹார்ட் டிஸ்க்ல லினக்ஸ் பார்ட்டிஷன் எல்லாம் வச்சிருந்தோம்னா விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல இருந்து ஃபைல் பேஸ்டு பேக்கப் நீங்க பண்ண முடியாது. லினக்ஸ் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் நீங்க பேக்கப் பண்றதா லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல போய் தான் பண்ண முடியும். அப்ப ஃபைல் பேஸ்டு பேக்கப் உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணது. உங்க ஹார்ட் டிஸ்க்ல எந்த வகையா பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கீங்க, ஃபார்மேட் பண்ணிருக்கீங்கிறத பொறுத்து தான் வேலை செய்யும். ஆனா இமேஜ் பேஸ்டு பேக்கப் அப்படி கிடையாது. நீங்க எந்த ஃபார்மேட் நீங்க யூஸ் பண்ணாலும் ஹார்ட் டிஸ்கை பொறுத்தவரை 0101 தான் அதுல எழுத போகுது. இமேஜ் பேஸ்டு பேக்கப் என்ன பண்ணும்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற செக்டர் பை செக்டரா, ட்ராக் பை ட்ராக்கா எல்லாத்தையுமே உங்களுக்கு பேக்கப் பண்ணி கொடுத்துரும். அதனால என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்ல எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் சரி, என்ன ஃபைல் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ணாலும் இமேஜ் பேஸ்டு பேக்கப் ஒர்க் பண்ணும். இன்னொன்னு, இமேஜ் பேஸ்டு பேக்கப் உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார உங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை அப்படியே பேக்கப் எடுத்துடலாம். 10 நிமிஷத்துல இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நீங்க ரீஇன்ஸ்டாலும் பண்ணிடலாம். நம்ம இப்ப இமேஜ் பேஸ்டு பேக்கப் தான் எடுக்க போறோம். இந்த பிட்நெட் PC1ல நம்ம கோஸ்ட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுல சர்வர் சைடு நம்ம இங்க இன்ஸ்டால் பண்ணுவோம். அடுத்தது இந்த PC2ல நமக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது. இதுல சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கம்ப்யூட்டரை முதல்ல ஆஃப் பண்ணிக்குவோம். இந்த கோஸ்ட் சர்வர் இன்ஸ்டால் பண்ண கம்ப்யூட்டர்ல பூட்டபிள் CDயை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பூட்டபிள் CDயை கிரியேட் பண்ணுவோம். இந்த பூட்டபிள் CDயை யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுவோம். அப்படி CDயை யூஸ் பண்ணி நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஃபைல் நம்ம எதையுமே தொடரல, CDல தான் கம்ப்யூட்டர் பூட் ஆக போகுது. பூட் ஆனதும் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம இமேஜை கிரியேட் பண்ணி அந்த இமேஜை சர்வர்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்ப சர்வர்ல ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த XP கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். அடுத்தது ஒரு புது கம்ப்யூட்டருக்கு போறோம். இந்த கம்ப்யூட்டர்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. இந்த கம்ப்யூட்டரை இதே CDயை யூஸ் பண்ணி பூட் பண்ண போறோம். பூட் பண்ணதும் இந்த இமேஜை இங்க இருந்து அப்படியே புல் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க்ல ரைட் பண்ண போறோம். அப்படி ரைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்ல உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இந்த கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்களோ அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். நீங்க கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படியே ரன் ஆகும். இந்த பிராக்டிகல் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். நம்ம PC1ல கோஸ்ட் உடைய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போறோம். கோஸ்ட் சர்வர் சைடுல கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் செய்ய வேண்டியிருக்கும். அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாம் செட் பண்ண போறோம். இந்த கோஸ்ட் சர்வர் PC1லயே நம்ம ஒரு பூட்டபிள் CDயை கிரியேட் பண்ணணும். அதுவும் PC1ல கிரியேட் பண்ண போறோம். அடுத்தது PC2ல நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த PC2னுடைய இமேஜை எடுத்து PC1ல ஸ்டோர் பண்ண போறோம். ஒரு புதிய கம்ப்யூட்டர்ல PC1ல இருந்து இமேஜை யூஸ் பண்ணி ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண போறோம். நம்ம பிட்நெட்ஸ் PC1ல அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் ஆயிருக்கோம். இந்த PC1ல தான் கோஸ்ட் உடைய சர்வர் சைடை இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்படி இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர்ல IPயை செட் பண்ணி ஆகணும். IPயை செட் பண்றதுக்கு ஸ்டார்ட் ரன் ncpa.cpl கமாண்டை என்டர் பண்றோம். நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ப்ராப்பர்ட்டிஸ், TCP/IP, இதுல 192.168.1.10 ஐபியை செட் பண்ணிருக்கோம். சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. இதுல 192.168.1ங்கிறது நெட்வொர்க் உடைய ஐடி. இந்த 10ங்கிறது கம்ப்யூட்டருடைய நம்பர்.
நம்ம நெட்வொர்க்ல எல்லா கம்ப்யூட்டர்லயுமே முதல் 3 நம்பர் நெட்வொர்க் நம்பர் ஈக்குவலா இருக்கணும். 192 168 ஒன்னு தான் யூஸ் பண்ணணும். நாம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம கொடுத்த ஐபி கரெக்டா செட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு ரன்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்றோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஐபி கான்ஃபிக்ங்கிற கமாண்டை என்டர் பண்றோம். என்டர் பண்ணோம்னா 192 168 1.10 வந்து செட் ஆயிருக்குது. இன்டர்நெட்ல இருந்து கோஸ்ட் உடைய சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிருக்கோம். இந்த சாஃப்ட்வேருடைய சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 MB வருது. இது ஓபன் பண்றோம். இதுல செட்டப்ங்கிற கமாண்டை என்டர் பண்றோம். இதுல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். லைசன்ஸ் இன்ஃபர்மேஷனை ஒரு தடவை படிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இதுல யூசர் நேம் நம்ம என்டர் பண்ணி ஆகணும். ஆர்கனைசேஷன் நேம், பிட்நெட்ஸ், கம்ப்யூட்டர் எஜுகேஷன், இமெயில் அட்ரஸ், அடுத்தது சீரியல் நம்பர் நம்ம என்டர் பண்ணல. சீரியல் நம்பரை நீங்க என்டர் பண்ணாம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் ரன் ஆகும். ட்ரையல் வெர்ஷன் 30 days ரன் ஆகும். அதனால நம்ம ட்ரையல் வெர்ஷன் ரன் பண்றதுக்கு சீரியல் நம்பரை என்டர் பண்ணாம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் இது ட்ரையல் வெர்ஷன் ரன் ஆகுது. 30 days ஒர்க் பண்ணோம். 10 கிளையண்ட் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இந்த ப்ரோக்ராம் சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல சிமெண்டெக் கோஸ்ட்ங்கிற ஃபோல்டர்ல லோட் ஆக போகுது. நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். டிஃபால்ட்டா எந்த ஆல்டரேஷனும் பண்ணாம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இந்த சர்வீஸ் ஒரு சர்வீஸ் அக்கவுண்ட்ல தான் ரன் ஆகும். சர்வீஸ் அக்கவுண்ட் உடைய நேம் டிஃபால்ட்டா இங்க வந்திருக்குது. இதை சேஞ்ச் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இந்த சர்வீஸ் அக்கவுண்ட்ல யூசர் லாகின் எல்லாம் ஆக முடியாது. நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இன்ஸ்டால். இப்ப இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிக்குது. உங்களுக்கு நம்ம கோஸ்ட் உடைய சர்வர் 8.3 வெர்ஷன் யூஸ் பண்றோம். உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் நெட்ல கிடைக்கும். நீங்க பிராக்டிகல் பண்றதுக்கு ட்ரையல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் பினிஷ். இப்ப சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல போனீங்கன்னா சிமெண்டெக் கோஸ்ட் இருக்குது. நம்ம முதல்ல பூட்டபிள் சிடியை கிரியேட் பண்ணணும். நம்ம பிசி 1ல சர்வர் சைடு இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதுல 1.10 ஐபி கொடுத்திருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இந்த 2 கம்ப்யூட்டரும் நம்ம நெட்வொர்க் வழியா ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த கம்ப்யூட்டரை ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டு பூட்டிங் சிடியை போட்டு இந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ண போறோம். அப்ப இந்த பூட்டிங் சிடியில உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் ஒரு தாஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணி ஆகணும். ரெண்டாவது, இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து தான் நம்ம இமேஜ பிசி 1க்கு எடுக்க போறோம். அப்படி இமேஜ் எடுக்கிறதுனா உங்களுக்கு நெட்வொர்க் கார்டுக்கான டிரைவர் எல்லாம் லோட் ஆகணும். அப்ப நெட்வொர்க் உடைய டிரைவர், டிசிபி/ஐபி இதெல்லாம் ரன் ஆனதான் உங்களுக்கு நெட்வொர்க் வழியா லிங்க் பண்ண முடியும். மூணாவது, இந்த கம்ப்யூட்டருக்கு 1.10 ஐபி கொடுத்திருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் நீங்க சிடில பூட் பண்ணும் போது இதுக்கு ஒரு ஐபி செட் ஆகணும். நாம வந்து 192 168 1.11 ஐபி தரப்போறோம். ஏன்னா நெட்வொர்க் நம்பர் நமக்கு 2 பக்கமும் சேமா இருக்கணும். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு பூட்டபிள் சிடில இருக்கணும். அதாவது தாசுடைய ஆபரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க் ஆன் ஆகணும், ஐபி அட்ரஸ் செட் ஆகணும். நம்ம பூட்டபிள் சிடியை கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல கோஸ்ட் பூட் விசார்ட செலக்ட் பண்றோம். இந்த பூட் விசார்ட்ல நெட்வொர்க் பூட் பேக்கேஜ் ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா யூனிவர்சல் பேக்கெட் டிரைவர் உங்களுக்கு லோட் ஆகுது. இந்த டிக் ஆன் பண்ணீங்கன்னா எந்த கார்டுக்கெல்லாம் டிரைவர் ஃபைல் இருக்குது அப்படின்னு இதுல லிஸ்ட் வரும். டிஃபால்ட்டா உங்களுக்கு எல்லா கார்டும் ஒர்க் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். ஓகே, பிசி தாஸ்ங்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம் தான் சிடில ரைட் ஆக போகுது. நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இதுல முக்கியமான ஃபைல் பாத்தீங்கன்னா கோஸ்ட் exe. இந்த ஃபைல் தான் வந்து கிளையண்ட்ல ரன் ஆக போகுது. நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இதுலயும் நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நம்ம பிசி 2 சிடில பூட் பண்ணும்போது அதுக்கு ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். அதுக்கு ஐபி அட்ரஸ் 192 168 1.11. சப்நெட் மாஸ்க் 255 255 255 0 செட் பண்றோம். இப்ப கேட்வே எதுவும் செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நீங்க பிளாப்பில பூட்டிங் பண்ண போறீங்களா இல்ல சிடில பூட் பண்ண போறீங்களாங்கறத முடிவு பண்ணணும். ஜெனரலா இப்ப யாரும் பிளாப்பி யூஸ் பண்றது இல்ல. அதனால சிடில தான் நம்ம பூட் பண்ண போறோம். சிடில பூட் பண்றதா ஐஎஸ்ஓ இமேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். இந்த ஐஎஸ்ஓ இமேஜை நம்ம சிடில ரைட் பண்ணிக்குவோம். எங்க இதை ஸ்டோர் பண்ணணுங்கிறத செலக்ட் பண்றதுக்கு ப்ரௌசர் செலக்ட் பண்றோம்.
டெஸ்க்டாப்லயே கோஸ்ட் பூட் சிடின்னு நேம் கொடுத்துக்கிட்டு ஓபன் கொடுக்குறோம். இந்த சிடியை பூட்டபிள் சிடியா மாத்துறதுக்கு இந்த டிக்கை நீங்க மறக்காம ஆன் பண்ணணும். இந்த டிக்கை ஆன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் இப்ப உங்களுக்கு ISO இமேஜ் கிரியேட் ஆகுது. இப்ப ஃபினிஷ் கிளிக் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ISO இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதே கம்ப்யூட்டர்ல நீங்க சிடியை ரைட் பண்றதுக்கு ரைட்டிங் சாஃப்ட்வேர் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும். உதாரணத்துக்கு ராக்ஸியோ நீரோ அது மாதிரி சாஃப்ட்வேர் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை சிடில ரைட் பண்ணி கொடுத்துரும். நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சுக்கிறோம். இந்த ஃபைலை நாங்க ஒரு சிடில ரைட் பண்ணிக்கிட்டோம். இப்ப நம்ம PC2ல போய் இமேஜ் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த PC2வை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நம்ம PC2க்கு போறோம். இப்ப நம்ம இமேஜ் எடுக்க வேண்டிய PC2 கம்ப்யூட்டர்ல லாகின் ஆயிருக்கோம். முதல்ல இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். நீங்க இமேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வேணுமோ எல்லா சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஒரு VLC பிளேயரை இன்ஸ்டால் பண்றோம். நம்ம PC2வை இமேஜ் எடுத்து அந்த இமேஜை PC1ல ஸ்டோர் பண்றோம். அந்த இமேஜை யூஸ் பண்ணி தான் மற்ற கம்ப்யூட்டர்ல லோட் பண்ண போறோம். இப்ப PC2ல பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அது PC2ன்னு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் SIDன்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். ஒரு நெட்வொர்க்ல ஒரே ஐடியில 2 கம்ப்யூட்டர் இருக்கக்கூடாது. நாம இதை அப்படியே இமேஜ் எடுத்து இந்த கம்ப்யூட்டர்ல கொண்டு போய் போட்டோம்னா இந்த கம்ப்யூட்டருக்கும் நேம் உங்களுக்கு PC2ன்னு வரும். இந்த சேம் ஐடி இந்த கம்ப்யூட்டருக்கும் வரும். ஒரே ஐடி இருக்கிற 2 கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல ஒர்க் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கம்ப்யூட்டர்ல இந்த நேம் இந்த ஐடி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டரை ஒரு ஜெனரிக் கம்ப்யூட்டரா சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற தனித்தன்மையை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு காமன் கம்ப்யூட்டரை சேஞ்ச் பண்ண பிறகுதான் நம்ம இமேஜ் எடுக்கணும். அப்ப இந்த இமேஜ் நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல போட்டோம்னா இந்த கம்ப்யூட்டருக்கு நேம் SID எதுவுமே வராது. நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதும் உங்க CD நம்பரை கேட்கும். உங்க கம்ப்யூட்டர் நேம் எல்லாமே நீங்க என்டர் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி பண்றதுக்கு உங்க XP CD-க்குள்ளார syspripன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்ட் நீங்க ரன் பண்ணீங்கன்னா PC2ல இருக்கிற நேம் SID எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஜெனரிக் கம்ப்யூட்டரா மாத்திரும். நாம அந்த syspripங்கிற கமாண்டை ரன் பண்ண போறோம். இப்ப VLC பிளேயர் லோட் ஆயிடுச்சு. அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். கம்ப்யூட்டர் ஓபன் பண்றோம். கம்ப்யூட்டர்ல CD-ROM ஓபன் பண்றோம். இந்த CD-ROMல சப்போர்ட்ங்கிற ஃபோல்டர் ஓபன் பண்றோம். டூல்ஸ் இதுல deploy.cabன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை ஓபன் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா syspripன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். setupclன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த 2 கமாண்டும் நமக்கு தேவை. அதனால இந்த 2 கமாண்டையும் டெஸ்க்டாப்புக்கு டிராக் பண்ணிக்கிறோம். இந்த syspripங்கிற கமாண்டை நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டருடைய நேம் ஐடி எல்லாமே ரிமூவ் ஆயிடும். இதை ரன் பண்றோம். ஓகே செலக்ட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா ரீசீல் இருக்கும். இந்த ரீசீல செலக்ட் பண்ணும்போது ஷட் டவுனை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க ரீசீல் பண்ண பிறகு இமேஜ் எடுத்த பிறகுதான் இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும். அதனால இங்க ஷட் டவுனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரீசீல செலக்ட் பண்றோம். ஓகே இப்ப கம்ப்யூட்டர் ரீசீல் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் இப்ப ஷட் டவுன் ஆயிடும். ஷட் டவுன் ஆன பிறகு நாம கோஸ்ட் பூட்டபிள் சிடியை யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சர்வர்ல ஒரு சின்ன வேலை செய்யணும். அதுக்காக நம்ம PC1க்கு போறோம். PC1ல ஸ்டார்ட், ஆல் ப்ரோக்ராம்ஸ், கோஸ்ட், அதுல கோஸ்ட் சர்வரை செலக்ட் பண்றோம். இதுல செக்ஷன் நேம கிரியேட் பண்ணும். அதாவது செக்ஷன் நேம்ங்கிறது 2 கம்ப்யூட்டர் லிங்க் ஆகிறதுக்கு ஒரு செக்ஷனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு செக்ஷன் நம்பர் நம்ம 1ன்னு கொடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்டோர் இமேஜ், கிரியேட் இமேஜ். நம்ம முதல்ல இமேஜை கிரியேட் பண்ணணும். அதுக்காக கிரியேட் இமேஜை செலக்ட் பண்றோம். அந்த இமேஜை எங்க ஸ்டோர் பண்ணணுங்கிறத செலக்ட் பண்ணணும். நம்ம C டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறோம். கோஸ்ட் இமேஜ்னு போட்டுக்கிட்டோம். அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணிட்டு XP வித் அப்ளிகேஷன் என்டர் பண்ணிக்கிறோம். ஓகே இந்த இடத்துல C டிரைவ்ல கோஸ்ட் இமேஜ்ல XP அப்ளிகேஷன் .ghost பேர்ல சேவ் பண்ண சொல்றோம்.
இந்த இடத்துல வந்து அக்செப்ட் கிளையண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். அக்செப்ட் கிளையண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் கிளையண்ட் டு கனெக்ட்ங்கிற ஆப்ஷன் வருது. அப்ப கிளையண்ட்டை நம்ம பூட்டபிள் சிடி போட்டு ஆன் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க இமேஜ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம PC2க்கு போறோம். நம்ம PC2 ஆன் பண்ணும்போது F8 பிரஸ் பண்ணி பூட் மெனுவுக்கு போயிருக்கோம். இந்த கம்ப்யூட்டர்ல கோஸ்ட் பூட்டபிள் சிடியை இன்சர்ட் பண்ணிருக்கோம். நம்ம கோஸ்ட் பூட்டபிள் சிடியில பூட்டப் பண்ணணும். அதுக்கு சிடி ரோம செலக்ட் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்ணதும் உங்களுக்கு PC தாஸ் ரன் ஆக ஆரம்பிக்கும். கோஸ்ட் சாஃப்ட்வேர் ஓபன் ஆகுது. இதுல ஓகேவை செலக்ட் பண்றோம். இதுல கோஸ்ட் காஸ்ட், இதுல யூனிக் காஸ்ட் செலக்ட் பண்றோம். இதுல செக்ஷன் நம்பர் என்னன்னு கேக்குது. நாம ஏற்கனவே சர்வர்ல செக்ஷன் நம்பர் 1 கொடுத்திருக்கோம். அந்த 1 செலக்ட் பண்ணிக்கிறோம். சர்வருடைய ஐபி அட்ரஸ் நாம இங்க என்டர் பண்றதுனால என்டர் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க ஆட்டோமேட்டிக் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சிரும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிட்டு ஓகேவை செலக்ட் பண்றோம். இப்ப செக்ஷன் 1 கூட கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. நம்ம ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணோம். இந்த கம்ப்யூட்டர்ல 5 GB ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கோம். நம்ம சோர்ஸ் டிரைவை செலக்ட் பண்ணிட்டு ஓகேவை கிளிக் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா இமேஜ எப்படி கம்ப்ரஸ் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் வருது. கம்ப்ரஷன் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இமேஜுடைய ஃபைல் சைஸ் பெருசாகும். இதுவே வந்து ஹை கம்ப்ரஷன் போட்டீங்கன்னா இமேஜுடைய ஃபைல் சைஸ் சின்னதாகும். ஆனா இமேஜ் எடுக்கிறதுக்கு டைம் அதிகமாகும். நம்ம ரெண்டுக்கும் மீடியமா ஃபாஸ்ட்ங்கறத செலக்ட் பண்ணிக்கிறோம். and proceed with image creation கேக்குது. எஸ். ஓகே, இப்போ இமேஜ் இங்க இருந்து அனுப்ப போகுது. இமேஜ் இப்ப கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சர்வர்ல போய் பார்க்கறோம். சர்வர்ல பாத்தீங்கன்னா 192.168.1.11 இதுதான் நம்ம PC2க்கு சிடில கொடுத்த ஐபி அட்ரஸ். அங்கிருந்து இமேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. இந்த இமேஜ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். அதாவது ஒரு 2 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த 2 GB ஹார்ட் டிஸ்க் இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் போதும். இதுக்கப்புறம் நீங்க எத்தனை கம்ப்யூட்டர்ல இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தை இமேஜ் லோட் பண்றதா இருந்தாலும் 10 நிமிஷத்துல ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் வித் அப்ளிகேஷனோட உங்களால லோட் பண்ண முடியும். இமேஜ் கிரியேட் ஆகி முடிய போகுது. ஒரு 11 நிமிஷத்துல உங்களுக்கு இமேஜை கிரியேட் பண்ணிடுச்சு. டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட். ஓகே செலக்ட் பண்றோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்ப ஸ்டார்ட்ல மை கம்ப்யூட்டர்ல சி டிரைவை ஓபன் பண்ணி பார்க்கறோம். அதுல கோஸ்ட் இமேஜ் உடைய சைஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 945 KB வந்திருக்குது. ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு 2 GB இருக்கும். அதை இமேஜ் எடுத்தப்ப அதனுடைய பாதி சைஸ் நமக்கு வந்திருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். PC2க்கு போறோம். PC2ல இமேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டினியூவை செலக்ட் பண்றோம். குவைட்டை செலக்ட் பண்றோம். எஸ். PC1ல ஸ்டார்ட், ஆல் ப்ரோக்ராம்ஸ், கோஸ்ட், சர்வர். இதுல ரெஸ்டோர் இமேஜ், அதாவது PC1ல இருந்து புது கம்ப்யூட்டருக்கு இமேஜ் அனுப்ப போறோம். அதுக்கு செக்ஷன் நம்பர் 2 கிரியேட் பண்ணிக்கிறோம். ரெஸ்டோர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். இமேஜ் ஃபைல் எதுன்னு சொல்லணும். அந்த இமேஜ் ஃபைலுக்கு ப்ரௌஸ் பண்றோம். இமேஜ் ஃபைலை செலக்ட் பண்ணி கொடுத்துறோம். இதுல அக்செப்ட் கிளையண்ட் இருக்குது. கிளையண்ட்டை அக்செப்ட் பண்ண சொல்லணும். அதுக்கு கிளையண்ட் அக்செப்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். கிளையண்ட் கனெக்ட் ஆன பிறகு சென்ட பிரஸ் பண்ண சொல்லுது. ஓகே. இப்ப வெயிட்டிங் ஃபார் கிளையண்ட். இப்ப PC3 அதாவது புது கம்ப்யூட்டர்ல நாம கோஸ்ட் பூட்டிங் சிடியை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும். அதுக்கு PC3க்கு போறோம். PC3 கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது. இதுல ஓகேவை செலக்ட் பண்றோம். இதுல கோஸ்ட் காஸ்ட், யூனிக் காஸ்ட், செக்ஷன் நம்பர் நம்ம 2 கொடுத்துருக்கோம். 2வை செலக்ட் பண்ணிட்டு ஓகேவை என்டர் பண்றோம். எந்த ஹார்ட் டிஸ்க்ல இமேஜை லோட் பண்ணணும்னு கேக்குது. நம்ம 5 GBல ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேவை கிளிக் பண்றோம். உங்களுக்கு பார்ட்டிஷன் சைஸை மாத்துறதா இருந்தா இங்க மாத்தலாம். இப்ப நம்ம பார்ட்டிஷன் சைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஓகேவை செலக்ட் பண்றோம். என்டர் கொடுக்குறோம். ப்ரொசீட் வித் டிஸ்க் ரெஸ்டோரேஷன். டிஸ்க் ரெஸ்டோரேஷன் ஆரம்பிக்கலாமான்னு கேக்குது. நம்ம எஸ் கிளிக் பண்றோம். உங்களுக்கு இமேஜ் இன்னும் வர ஆரம்பிக்காது. நம்ம சர்வர்ல போய் சென்டர்னு கொடுத்தாதான் இமேஜ் வர ஆரம்பிக்கும். அதனால PC1க்கு போறோம். PC1ல பாத்தீங்கன்னா 192.168.1.11 கம்ப்யூட்டர் வெயிட்டிங்ல இருக்குது. இமேஜ அனுப்பட்டான்னு கேக்குது.
நம்ம சென்ட் செலக்ட் பண்றோம். சென்ட் செலக்ட் பண்ணது உங்களுக்கு இமேஜ் போக ஆரம்பிச்சிடும். PC3க்கு இமேஜ் ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் அப்ளிகேஷன் நீங்க 10 நிமிஷத்துல இன்ஸ்டால் பண்ணி முடிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஓகேவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம PC3க்கு போகணும். புது கம்ப்யூட்டருக்கு PC3ல உங்களுக்கு கண்டினியூ கேக்குது. நம்ம கண்டினியூவை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். இந்த கம்ப்யூட்டரை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம். நம்ம PC3 புது கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரீஸ்டார்ட் பண்றது XP உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம இமேஜை கிரியேட் பண்ணும்போது CD நம்பர், SID, கம்ப்யூட்டர் நேம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால ஒரு மினி செட்டப் உங்களுக்கு ரன் ஆகும். இந்த மினி செட்டப்பை நீங்க ஒரு 2 நிமிஷத்துல கான்ஃபிகர் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். அக்ரிமெண்ட்டை சைன் பண்றோம். நெக்ஸ்ட் இப்ப சிடியினுடைய நம்பரை நம்ம என்டர் பண்ணணும். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நம்ம வெவ்வேறு CD வாங்கி வச்சிருப்போம். அந்த சிடியினுடைய இந்த கம்ப்யூட்டருடைய சிடியுடைய நம்பரை நம்ம என்டர் பண்றோம். இதுவே நீங்க வால்யூம் லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஒரே நம்பரை உங்க கம்பெனியில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லையும் என்டர் பண்ணலாம். இப்ப சிடி நம்பரை என்டர் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு நம்ம நேம் தரணும். நம்ம PC3ன்னு பேர் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டை என்டர் பண்றோம். நெக்ஸ்ட் டொமைன்ல இருக்குதான்னு கேக்குது. நோ. நெக்ஸ்ட் செலக்ட் பண்றோம். இன்டர்நெட் போறத ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் நோவை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபினிஷ் கிளிக் பண்றோம். இப்போ உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம PC2வை இமேஜ் எடுக்கிறதுக்காக ஷட் டவுன் பண்ணிருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலும் நீங்க மினி செட்டப்புக்கு போய் ஆகணும். காரணம் PC2லயும் நம்ம கம்ப்யூட்டர் நேம், யூனிக் எல்லாம் ரிமூவ் பண்ணிருக்கோம். அங்கேயும் நீங்க ஒரு தடவை மினி செட்டப்புக்கு போய் ஆகணும். கம்ப்யூட்டர்ல லாகின் ஆகிறோம். உங்களுக்கு PC2ல இருந்த அதே யூசர் நேம் எல்லாமே இங்கேயும் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்குது. கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு. இந்த கம்ப்யூட்டருடைய ஸ்கிரீன்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். காரணம் இமேஜ் எடுக்கும்போது இந்த ஸ்கிரீன் தான் நம்ம வச்சிருந்தோம். இப்ப நம்ம கம்ப்யூட்டர் நேமை செக் பண்ணோம்னா PC3ன்னு நேம் இருக்கும். PC3ன்னு நேம் இருக்குது. நாம இன்ஸ்டால் பண்ண VLC பிளேயர் உங்களுக்கு ரன் ஆகும். அப்ப எல்லா சாஃப்ட்வேருமே உங்களுக்கு ரன் ஆகும். நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதும் இந்த sysprep செட்டப் CL ஃபைலை டெலிட் பண்ணி கொடுத்துடணும். இப்ப நம்ம இந்த பிராக்டிகல்ல கோஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு யூனிக் கேஸ்ட்ல எப்படி கம்ப்யூட்டர் OS இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இதுலயே மல்டி கேஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மல்டி கேஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். நம்ம இப்ப கோஸ்ட்ல யூனிகாஸ்ட் மெத்தட்ல தான் ஒர்க் பண்ணோம். யூனிகாஸ்ட் மெத்தட்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது என்னெல்லாம் ப்ராப்ளம்ங்கறத பார்க்க போறோம். யூனிகாஸ்ட்னால உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா போறதா யூனிகாஸ்ட்ங்கிறது. அதாவது 1-to-1 கம்யூனிகேஷன் தான். இந்த யூனிகாஸ்ட் மெத்தட்ல என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல தான் சர்வரை லோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சர்வர்ல ஒரு பூட்டபிள் சிடியை கிரியேட் பண்ணோம். அந்த பூட்டபிள் சிடி கிரியேட் பண்ணும் போத அந்த சிடியில ஐபி 192.168.1.11 கொடுத்துட்டோம். இந்த கம்ப்யூட்டர் ஐபி 1.10 கொடுத்துருக்கோம். இந்த சிடியை யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்றோம். அப்ப இந்த கம்ப்யூட்டருக்கு 1.11 வந்துடும். இதுவே நான் இன்னும் ஒரு 3 கம்ப்யூட்டர் இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சேன்னா இதே சிடியை யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டரை என்னால ஆன் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஆன் பண்ணனா இந்த கம்ப்யூட்டருக்கு 1.11 ஐபி வந்துடும். ஒரே நெட்வொர்க்ல ஒரே ஐபி அட்ரஸ்ல 2 கம்ப்யூட்டர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நெட்வொர்க்ல வேலை செய்யாது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த சர்வர்ல இன்னொரு சிடியை நான் கிரியேட் பண்ணணும். அந்த சிடியை கிரியேட் பண்ணும்போது 1.12 போட்டுட்டு இந்த கம்ப்யூட்டரை இந்த சிடியை வச்சு ஆன் பண்ணணும். அப்ப இந்த கம்ப்யூட்டருக்கு 1.12ங்கிற ஐபி வந்துடும். சர்வர்ல நான் இன்னொரு சிடியை கிரியேட் பண்ணணும். அதுல 1.13 கொடுத்துட்டு அதை இந்த கம்ப்யூட்டர்ல பூட் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ இந்த கம்ப்யூட்டருக்கு 1.13 வந்துடும். இந்த 3 கம்ப்யூட்டர் நம்ம பூட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நீங்க சென்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கம்ப்யூட்டருக்கும் இமேஜ் போகும்.
3 கம்ப்யூட்டர்லயும் OS ஒரே டைம்ல இன்ஸ்டால் ஆகும். அப்படியே 3 கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் ஆகிறதா இருந்தா கூட உங்களுக்கு ஸ்லோவா தான் இன்ஸ்டால் ஆகும். காரணம் என்னன்னா PC 1ல இருந்து PC 2க்கு ஒரு 1 GBக்கான டேட்டாவை from PC 1 to PC 2 அதாவது IP அட்ரஸ் 1.10ல இருந்து 1.11க்கு 1 GB டேட்டாவை அனுப்பணும். அதே மாதிரி 1.10ல இருந்து 1.12க்கு 1 GB அனுப்பணும். 1.10ல இருந்து 1.13க்கு 1 GB அனுப்பணும். அப்ப இந்த லைன் வழியா உங்களுக்கு 3 GB டேட்டா போனாதான் இந்த 3 கம்ப்யூட்டர்லயும் உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகும். அப்ப கம்ப்யூட்டர் நம்பர் அதிகமாச்சுன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரொம்ப அதிகமாயிடும், உங்களுக்கு ஸ்லோவா வேலை செய்யும். இந்த ஆப்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு தான் மல்டி காஸ்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மல்டி காஸ்டிங்னா 1 to many அர்த்தம். அதாவது ஒரே டேட்டா பல கம்ப்யூட்டருக்கு ஒரே நேரத்தில் போறதுக்கு தான் மல்டி காஸ்டிங் சொல்றோம். இந்த மல்டி காஸ்டிங் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்க IPTVன்னு இப்ப வந்திருக்குது, அதாவது நீங்க பிராட்பேண்ட் வழியாவே டிவி பார்க்கலாம். இதுதான் சர்வர். உங்க வீட்டுல நீங்க கம்ப்யூட்டருங்க யூஸ் பண்றீங்க, ஒவ்வொருத்தங்க வீட்டுல ஒவ்வொரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்க. இப்ப சன் டிவிய யூசர் செலக்ட் பண்றாங்கன்னா ஒரு 3 யூசர் சன் டிவியை செலக்ட் பண்றாங்க. அப்ப சர்வர் என்ன பண்ணணும்னா, உங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் உங்களுக்கும் சன் டிவியினுடைய டீடைல்ஸ் அனுப்பணும், இவங்களுக்கும் சன் டிவி டீடைல், 3 பேருக்கும் டீடைல் அனுப்பணும். அப்ப 3 மடங்கு டேட்டா போகுது. இதுவே என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டி காஸ்டிங்ல சன் டிவி யாரெல்லாம் செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் IP கொடுத்துருவாங்க. அந்த IP ஜெனரலா 224ல ஆரம்பிக்கும். இந்த 224ல ஆரம்பிக்கிற மாதிரி சேம் IP கொடுத்துருவாங்க இந்த 3 சன் டிவி செலக்ட் பண்றவங்களுக்கும். இப்ப இந்த லைன் எல்லாருக்கும் போகுது. இந்த லைன்ல ஃப்ரம் இந்த கம்ப்யூட்டருடைய IP, டு இந்த 3 கம்ப்யூட்டர் IP. ஏன்னா 3 கம்ப்யூட்டருக்கும் ஒரே IP தான் இருக்குது. இந்த IP போட்டு அனுப்பினா அந்த ஃபைல் ஒரே ஃபைல் 3 கம்ப்யூட்டருக்கும் போகும். இதுதான் நம்ம மல்டி காஸ்டிங் சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மல்டி காஸ்டிங் மெத்தட்ல இன்ஸ்டலேஷன் பண்றீங்கன்னா இந்த 3 கம்ப்யூட்டருக்கும் உங்களுக்கு மல்டி காஸ்டிங் IP கொடுத்துருவோம். மல்டி காஸ்டிங் ஐபினா எல்லாமே சேமா இருக்கும். அப்ப நான் இங்க இருந்து இமேஜ் அனுப்பணும்னா ஃப்ரம் 1.10 டு அந்த மல்டி காஸ்ட் ஐபியை போட்டு ஃபைல் அனுப்பணும்னா ஒரே 1 GB அனுப்பினா போதும். அந்த 1 GB இந்த கம்ப்யூட்டருக்கும் போயிடும், இந்த கம்ப்யூட்டருக்கும் போயிடும், இந்த கம்ப்யூட்டருக்கும் போயிடும். உங்களுக்கு ஒரே டைம்ல 10 நிமிஷத்துல 3 கம்ப்யூட்டருமே இன்ஸ்டால் ஆயிடும். அப்ப மல்டி காஸ்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 50 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னா உங்களுக்கு 50 கம்ப்யூட்டருமே 10 நிமிஷத்துல இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். நீங்க இதுவே யூனிக் காஸ்டிங் யூஸ் பண்றீங்கன்னா 50 கம்ப்யூட்டர்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு 10 நிமிஷம் டேட்டா போகுதுன்னா 50 கம்ப்யூட்டர் இன்ட்டு 10 நிமிஷம் உங்களுக்கு 500 நிமிஷம் ஆகும் இந்த 50 கம்ப்யூட்டரும் லோட் ஆகிறதுக்கு. இந்த மல்டி காஸ்டிங் எங்க பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க மல்டி காஸ்ட் கான்ஃபிகர் பண்றதுக்கு ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல கோஸ்ட் சர்வரை ஓபன் பண்றீங்க. கோஸ்ட் சர்வர்ல ஃபைல்ல போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ல யூஸ் த ஸ்பெசிபிக் மல்டிகாஸ்ட் அட்ரஸ் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதுல ஓகே செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப ரெஸ்டோரேஷன் பண்ணும்போது இப்ப ரெஸ்டோரேஷன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷன் நம்பர் ஒன்று கொடுத்துக்கிறோம். அடுத்து ப்ரௌசர் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதுல மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா கிளையண்ட் கவுண்ட், எத்தனை கிளையண்ட்டுக்கு ஒரே டைம்ல நீங்க மல்டிகாஸ்ட் வழியா இன்ஸ்டால் பண்றீங்கிறத சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 டைப் பண்ணிக்கிறீங்க. இனிமே 5 கிளையண்ட்டுக்கும் சிடியை வச்சு நீங்க பூட் பண்றீங்க. 5 கிளையண்ட்டை பூட் பண்ணும்போது அதுல யூனிகாஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க மல்டிகாஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு 5 கிளையண்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா 5 கிளையண்ட்டும் இந்த இடத்துல வரும். 5 கிளையண்ட்டும் இந்த இடத்துல வந்த பிறகு நீங்க சென்டுக்கு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 கிளையண்ட்டுக்கும் ஒரே டைம்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகும். கம்பெனில ஒரு 50 கம்ப்யூட்டர் இருந்தாலும் 50 கம்ப்யூட்டரும் உங்களால 10 நிமிஷத்துல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வித் அப்ளிகேஷன் லோட் பண்ண முடியும். நீங்க வீடுகளில் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல இந்த கோஸ்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சி டிரைவ்ல இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை கோஸ்ட் எடுத்து இ டிரைவ், எஃப் டிரைவ், வேற ஏதாவது டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு வைரஸ் ஏதாவது வந்தா கூட இமிடியேட்டா உங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை சரி பண்ண முடியும். அது எப்படி பண்றதுங்கிறது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். தேங்க்யூ.